गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். திருப்பதி திருமலை. திருமலையில் எழுந்தருளி இருக்கின்ற மலையப்ப சுவாமியின் திருக்கோயில் தரிசனத்திற்கு பின்னர் பக்தர்கள் அவசியம் தரிசிக்க வேண்டிய திருச்சன்னதி ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயர் திருச்சன்னதி. திருமலை திருக்கோயிலிலிருந்து பாப விநாசம் செல்லும் சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயர் திருச்சன்னதி. திரேதாயுகத்தின் ராமாயண திருக்காட்சிகளை பதிவு செய்யும் விதமாக இத்திருத்தலம் அமைந்தருளியுள்ளது. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் ஸ்ரீ சீதா பிராட்டியும் ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாளும் வனவாசம் ஏகிய பின்னர் இத்திருத்தலத்திற்கு வந்திருந்து அமைந்தருளியதாக செவிவழி செய்திகள் கூறுகின்றன. இருப்பினும் இத்திருச்சன்னதிக்கு வெளிப்புறமும் பின்புறமும் அமைந்துள்ள 2 தடாகங்கள் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியையும் ஸ்ரீ சீதா பிராட்டியையும் நினைவுறுத்துகின்றன. ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயர் திருச்சன்னதிக்கு முன்புறம் அமைந்திருப்பது ஸ்ரீ ராமர் தடாகம். இத்தடாகத்தில்தான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி நீராடினார் என்று பேசப்படுகின்றது. सुमति के संगे कंचन भरण बिराज सुवेशा कानन कुंडल कुंचित केशा हाथ
ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயரின் திருச்சன்னதிக்கு பின்புறம் சற்றே தொலைவில் ஓர் தடாகத்தை காண்கின்றோம். இத்தடாகத்திற்கு ஸ்ரீ சீதா பிராட்டி தடாகம் என்று கூறப்படுகின்றது. ஸ்ரீ சீதா பிராட்டி இத்தடாகத்தில் நீராடினாள் என்று நம்பப்படுகின்றது. ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேய அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசனம் தம் ஹனுமந்தம் உபாஸ்மகே என்கின்றபடி திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானின் தரிசனத்திற்கு பின்னர் ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயரின் தரிசனம் பெற்றார் நவக்கிரக தோஷங்களிலிருந்து விடுபடலாம் என்று பக்தர்களால் நம்பப்படுகின்றது. அதிலும் அதிவிசேஷமாக செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயரை வழிபடுவதும் ஆராதனை செய்வதும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இயற்கை சொல்லிக் கொடுப்பதைப் போன்று ஒரு மரத்தின் மூலமாக ஸ்ரீ ஆஞ்சநேயரின் உருவம் வெளிப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயர் திருச்சன்னதியின் உள்ளே மூலப்பெருமாளாக ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயர் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். சுந்தரகாண்ட புருஷன் அஞ்சனாதேவியின் திருச்செல்வன் அனுமன் மாருதி வாயுபுத்திரன் என்கின்றபடி இத்திருச்சன்னதியில் அமைந்தருளி இருக்கின்றார் ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயர். 7 மலைகளில் ஒன்று அஞ்சனாத்ரி. அஞ்சனாத்ரியில் அஞ்சனாதேவி தவம் செய்ததாகவும் அங்குதான் அனுமன் அவதரித்தருளியதாகவும் கூறுகின்றனர் பெரியோர். 7 மலைகளில் ஒன்றாக அன்னையும் 7 மலைகள் மீது சற்றே தொலைவாக மகனும் அமைந்தருளி இருப்பது திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானின் திருவருட் கருணையே ஆகும். பக்தர்கள் நவக்கிரக தோஷங்களிலிருந்து விடுபட ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயரை தரிசனம் செய்வது நன்மை பயக்கும். भूत पिशाच निकट नहीं आवे।
மகாலய அமாவாசைக்கு என்னென்ன செய்வது பலன் தரும்? மகாலய அமாவாசைன்றது ரொம்ப விசேஷமானது. கன்னியா மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசையை சொல்லும் பொழுது பெரிய அமாவாசைன்னு சொல்லுவார். பொதுவாக அமாவாசை தினங்களில் பித்ருக்கள்லாம் நம்மளை பார்க்குறதுக்கு வரா. அதிலே இந்த மகாலய அமாவாசைன்னு சொல்லும் பொழுது 15 நாள் முன்னாடியே பித்ருக்கள்லாம் வந்துடுறாளாம். நம்மளோடையே தங்கி நாம் என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், அதுக்கெல்லாம் சாட்சி புதமாக இருக்காளாம், நம்மளோடையே வசிக்கிறாளாம். ஆனால் இந்த பித்ரு தேவதைகள்னு சொல்லும் பொழுது இந்த பித்ரு தேவதைகளுக்கெல்லாம் சக்தி ஜாஸ்தி. ஒரு குடும்பத்தில் ரொம்ப குழந்தைகள்லாம் பிறக்கலை, வம்ச அபிவிருத்தியே இல்லைன்னு சொன்னால் பித்ருதோஷம்னு சொல்லுவாள். அந்த பித்ருக்களுக்கு சரியாக கடன் செய்யலைன்னா, சரியாக நம்ம ஆராதனை பண்ணலைன்னா அது தோஷம் ஆயிடுறது. அப்படி சொல்லும் பொழுது மகாலய அமாவாசைன்னும் பொழுது அந்த மாலய அமாவாசை அன்றைக்கி பித்ருக்கள்லாம் நம்ம கூடயே இருக்கிறதுனால அன்றைக்கி விசேஷமான தினம். அவர்களை நினச்சி நம்ம எள்ளும் தண்ணியும் சமர்ப்பணம் பண்ணுறோம். இந்த எள்ளு தண்ணிக்கு என்ன விசேஷம்னு சொன்னோன்னா, எள்ளில் சகலவிதமான திரவங்களும் ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி உண்டு. அதாவது ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய சக்தி அந்த எள்ளுக்கு உண்டு. அதை கொண்டு ஜலத்தினால நம்ம தர்ப்பணம் பண்ணும் பொழுது அந்த பித்ரு தேவதைகள்லாம் சந்தோஷம் அடைகிறது. அதனால் மாலய அமாவாசை அன்றைக்கி என்ன பண்ணோன்னா, கார்த்தால் எழுந்து முதல் நாளே கொஞ்சம் அனுஷ்டானமாக இருக்கணும், மிதமான ஆகாரங்கள்லாம் சாப்பிட்ணும். விரத நாட்கள்லாம் சொல்லும் பொழுது எப்படி இருக்கணும்னு சொல்கிறா. விரத கல்பமஞ்சரின்றதில் கிரந்தத்தில் சொல்லும் பொழுது விரதம் இருக்கிற மறுநாள் விரதம்னா முதல் நாள் எப்படி இருக்கணும், மிதமான ஆகாரம் உட்கொள்ளணும், மத்தியானத்தில் தூங்கக்கூடாது, சாயங்காலமும் மிதமான ஆகாரம் எடுத்துக்கணும். அன்றைக்கி ஒரு நாள் ஆலய தரிசனங்கள்லாம் கூடாது. ஏன்னா பித்ருக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆலயங்களில் இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் வழிபாடு பண்ணக்கூடாது முதல் நாளில். மறுநாள் கார்த்தால மகாலய அமாவாசை அன்றைக்கி கார்த்தால எழுந்து நீராடி கோவிலுக்கு சென்று கோவிலில் இந்த தர்ப்பணம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாள். கிராமப்புறங்கள்லாம் எடுத்துட்டேன்னா நதிக்கரை ஓரங்களில் குளங்களில் இந்த தர்ப்பணம் பண்ணுறதுக்குன்னு தகுதியான ஆசிரியர்கள்லாம் இருப்பாள். அவள் கிட்டக்க போய் பித்ருக்களுக்கோசரம் வேண்டிட்டு தூய ஆடை உடுத்தி அன்றைக்கி அந்த தர்ப்பணம் கொடுக்கணும். அந்த தர்ப்பணம் கொடுத்து முடித்த உடனே ஆலய வழிபாடு பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ஆலய வழிபாடு சொல்லியிருக்கு. அதனால் நேராக உள்ள ஆலயத்துக்கு போய் பெருமான வழிபாடு பண்ணி நம்மளால் முடிஞ்சது வில்வமோ அல்லது பத்திரமோ ஏதாவது ஒன்று சமர்ப்பணம் பண்ணிவிட்டு பசுமாட்டுக்கு கீரை கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு கீரை கொடுக்கணுன்றது பசுமாட்டில் சகலவிதமான தேவதைகள்லாம் அடங்கியிருக்கு. நெற்றியில் பரமேஸ்வரன் இருக்கார், பின்பாகத்தில் மகாலட்சுமி இருக்கா, கொம்புகள்லாம் கணபதி முருகன் இருக்கா, கண்ணில் சூரியன் சந்திரன் இருக்கா, வாயு அக்னி பகவான் 30 கோடி தேவர்களும் இந்த பசுமாட்டில் வாசம் பண்ணுறா. அதனால் பசுமாட்டுக்கு கீரை கொடுக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஜீவன்கள்லாம் மேல்லோகத்தில் போகும் பொழுது வைக்கரணின்னு ஒரு நதி இருக்குமா, நம்ம பெரியவாள்லாம் சொல்கிறா. அந்த வைக்கரணி நதியை தாண்டறதுக்கு பசுமாட்டுடைய வாழை பிடிச்சிட்டு தான் அந்த ஜீவன் தாண்டுமா. அதனால் பசு விசேஷம்னு சொல்லியிருக்கு. அதனால தான் அது மாதிரி நடந்த வீட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா பசுமாட்டை தானம் பண்ணுவாள். பசுமாட்டை தானம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த ஜீவன் அந்த பசுமாட்டுடைய வாழை பிடிச்சிக்குமா, இந்த வைக்கரணியை தாண்டறதுக்கு அது ஹேதுவாக தான் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதனால் பசுவுக்கு கீரை கொடுக்கணும். கீரை கிடைக்காத பட்சத்தில் அரிசியும் வெல்லமும் கலந்து கொடுக்கலாம், இல்லைன்னா வாழைப்பழங்கள் கொடுக்கலாம், பழங்கள் கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு உன்னதமான ஒரு செயல். அதுக்கப்புறம் வெளியில் வந்தோன்னா அன்னதானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அன்னதானம் பண்ணுறதுன்றது ஒரு முதியோர்களுக்கோ, ஒரு முதியோர் இல்லம் இருக்குது பக்கத்தில் சொன்னால் நம்மளால் முடிஞ்சது பழங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம், அல்லது ஆகாரங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அப்படி ஆகாரங்கள் பழங்கள் இல்லாத பட்சத்தில் ஏதாவது இப்போ இருக்கக்கூடிய பிஸ்கெட் கேக்னு சொல்லக்கூடிய பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஆக அது மாதிரி அன்னதானம் பண்ணும்பொழுது ஒரு விசேஷமான பலன் கிடைக்கும். இருக்கிறவாளுக்கே பிச்சைக்கார ஆளுக்கே நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா அது மிகுதியாக போகிறதுனால சில தவறுகள்லாம் நடைபெறத்துக்கு வாய்ப்பாருது. அதனால் நாம் தானம் பண்ணியும் அது விசேஷம் இல்லாமல் போயிடும். இன்னொன்று தானம் வாங்கிக்கிறவா உண்மையிலே கஷ்டப்படுறவாளாக இருக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் நமக்கு கொடுக்கக்கூடிய தானத்துக்கு பலன் கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லை, இந்த தானம் வாங்குறவாலும் சுத்தபத்தமாக இருக்கணும்.
அதனால தான் இந்த முதியோர் இல்லம், அநாத ஆசிரமம், அப்புறம் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள்லாம் இருக்கிற இடம், இது மாதிரி இடங்களாக பார்த்து நம்மளால் முடிஞ்சது ஒரு குழந்தைக்காவது ஒரு உணவு கொடுக்குற மாதிரி அன்றைக்கி செய்யலாம். ஏன்னா அன்னதானத்தை பற்றி ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. இந்த பித்ருக்கள் காரியங்கள்லாம் பற்றி சொல்லும் பொழுது சாந்தி ரத்னாகரம், சாந்தி குசுமாகரம்ன்ற நூல்கள்லாம் பித்ருக்களை பற்றி சொல்லிட்டு வரா. அப்படி சொல்லும் பொழுது இந்த பிதுர் தினங்களில் நிறைய அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் அன்றைக்கி அன்னதானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அன்றைக்கி சாயங்காலமாக கோவில்களில் போய் விளக்கேற்றி வைக்கலாம். எவ்வளோ நமக்கு தெரியாத பித்ருக்கள்லாம் இருப்பாள். இப்போது நம்ம குடும்பத்திலே எடுத்துட்டேன்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் வயத்தில் அப்படியே கரைஞ்சி போயிருக்கோம். இல்லை நம்ம தாத்தாவோடவோ இல்லை தாத்தாவோட அப்பாவுடைய காலத்திலேயோ நமக்கு தெரியாத சில நிகழ்வுகள்லாம் நம்ம வீட்டில் நடந்திருக்கலாம். அது மாதிரியான ஆத்மாக்கள்லாம் சாந்தி அடையணும். அதுக்கு நம்ம கார்த்தால தீர்த்தத்தில் ஜலத்தில் எள்ளு சமர்ப்பணம் பண்ணால் கூட சாயங்காலத்தில் சிவாலயத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சோன்னா அந்த ஆத்மாக்கள்லாம் சாந்தி அடையும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம தேசத்தில் அப்பப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல சங்க மரணம்னு ஏற்படுறது. சங்க மரணம்ன்றது ஒரு 20 பேர் 30 பேர் 40 பேர் ஒரே இடத்துல சம்பவிக்கிறது. அது மாதிரி நேரங்களில் அந்த ஜீவன்கள்லாம் இந்த உலகத்தில் சுற்றிகிட்டே இருக்குமா. அந்த ஜீவன்களுக்கெல்லாம் ஒரு கதி கிடைக்கணுன்றதுக்கோசரம் சாயங்காலத்தில் அமாவாசை அன்றைக்கி சாயங்காலத்தில் சிவபெருமான் ஆலயத்தில் சிவபெருமானுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சா ரொம்ப நல்லது. அதுதான் காஞ்சி பரமாச்சாரியால் ஒரு இடத்துல ஒரு இதில் சொல்லும்போது சொல்லுவாள், அந்த ஜீவன்களுக்கெல்லாம் நினச்சி கோவிலில் சிவாலயத்தில் தீபம் போடுங்கோ அப்படின்னு சொல்லுவாள். அதனால் தீபம் ஏற்றி வச்சோன்னா அவ்வளோ விசேஷம். அதை அமாவாசை அன்றைக்கி ராத்திரி செய்யலாம். அன்றைக்கி ராத்திரி மிதமான ஆகாரம், பலகாரம்னு சொல்லக்கூடிய பழங்கள், பால் இதெல்லாம் சாப்பிட்டு அன்றைக்கி ஒரு விரதமாக இருக்கணும். மறுநாள்லேருந்து நம்ம கடமையெல்லாம் செய்யலாம். இப்படி அமாவாசை தினத்தில், மகாலய அமாவாசை தினத்தில் நாம் எல்லாத்தையும் அனுஷ்டித்தோன்னா கார்த்தாலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் இந்த அனுஷ்டானம் விடாமல் பண்ணோன்னா நமக்கு சகலவிதமான சௌபாகியங்களும் கிடைக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வம்சத்தில் இருக்கவாலாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட மாட்டான். இது மாதிரி அன்னதானங்கள்லாம் பண்ணும் பொழுது சாப்பாட்டுக்குன்ற ஒரு குறை வராது. குறித்த நேரத்தில் குறித்த உணவு கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் எல்லா ஆகாரத்தையும் இந்த ஆகாரம் ஒதுக்கு அந்த ஆகாரம் ஒதுக்குன்னு சொல்கிறா. அது மாதிரி ஒரு துர்பாகிய நிலைமையெல்லாம் நமக்கு வராது. அதோடு மட்டும் இல்லாமல் சாயங்காலத்தில் தீபம் போடுறதுனால எந்த விதமான துர்மரணங்கள்லாம் நம்ம வீட்டில் நடக்காது. அதனால தான் மாலை அமாவாசை அன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் செய்யும்பொழுது நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். ஆன்மீகத்தில் சந்தேகங்கள், வினாக்களால் அதற்கேற்ற தீர்வுகள், விடைகளால் வினாக்களை அனுப்ப அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 6,32,000.